அன்பான மாலை வணக்கம். இது உங்களுடைய வெற்றிக்கான சேனல். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். நேற்று ஒரு சில காரணங்கள் என்னால் வெளியில் போன காரணத்தால் என்னால் வீடியோ போட முடியல நண்பர்களே. அதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்குது, என்ன இன்றைக்கி செய்ய போகிறாப்புல, நாளைக்கு என்ன செய்ய போகிறாப்புல, என்ன நாளைக்கு கெஸ்ஸிங்கில் இருக்குது, இன்றைக்கி நான் என்ன கொடுத்தேன், இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியலனாலும் நம்ம ரெகுலராக நம்ம வாட்ஸ்அப்பில் நம்மள்ட்ட கஸ்டமர்ஸ் எல்லாமே, நம்ம பழைய நண்பர்கள் எல்லாமே நம்மள்ட்ட கெஸ்ஸிங் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் கொடுத்த இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தேன். இன்றைக்கி நான் இது 250 கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி 691 692 ஒரு 6 செட்டு கொடுத்தேன். நான் டெய்லியும் டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணதில் ஆல் போர்டு 6 அல்லது 9 கொடுத்தேன். அது 9 டி போர்ட்லேயும் 6 சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிடுச்சு. சரியா? இதான் நான் கடைசியாக இன்றைக்கி கொடுத்ததில் நண்பரும் ரிப்ளை பண்ணியிருக்காப்புல. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளையிலேருந்து நான் 2:30 மணிக்கு தான் எடுத்து கொடுப்பேன். அதையும் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஏன்னா மிஷின் நம்பர் வந்துச்சுன்னா மிஷின் நம்பரில் வச்சு அதுலேருந்து ஒரு நம்பர் அப்படியே ரிப்பீட்டாக இறக்கிக்கிட்டே இருக்கான். 071க்கு 07 அப்படி சொல்லிட்டு அந்த மிஷின் நம்பரில் இந்த தூக்கி வச்சுட்டான். இந்த மாதிரி நடக்குது. அதனால் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மட்டுமே ஆல் போர்டு அதிகபட்சம் இந்த மேலே ஒரு நம்பர் கொடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். அதையும் நான் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன். இன்றைக்கு நான் இதுதான் கொடுத்தேன் நண்பர்களே. சரிங்களா? சரி, இப்போ நாளைக்கு என்ன மாதிரி இருக்குது, ஆல் போர்டு விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் 2:30 மணிக்கு எனக்கு அது 100 ரூபா அனுப்புனா போதும். ஓகேவா? இது மட்டும் போதும். இப்போ நம்மளுக்கு நாளைக்குரிய கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ 89-20 நேற்று ரிசல்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 8க்கு 9, 9க்கு 3, 2க்கு 5, 0க்கு 6 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு 9356 அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சரி, இன்றைக்கி நேற்று நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முந்தானத்தோ கடைசியாக கொடுத்த வீடியோவில் 556 நம்ம கொடுத்த மாதிரி தெரியுது. ஓகேவா? அது இன்றைக்கி 356 அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். செக் பண்ணிங்க. சரி, இப்போ இந்த 9356 அப்படிங்கும்போது என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடைசியாக எடுத்த டார்கெட்டு நான் இந்த இடத்துலேருந்து எடுத்தேன். ஓகேங்களா? 071 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டுக்கு நான் இந்த இடத்துல என்ன எடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0க்கு 4, இங்கே 6க்கு 7, 5க்கு 6, 7க்கு 2 அப்படிங்கும்போது 6க்கு 1. ஓகேவா? சாரி, 7க்கு 1க்கு 2க்கு 7 அப்படிங்கும்போது நான் 1க்கு 6, இது லாஸ்ட்டாக நான் 466 அப்படி சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 466ன்னு முந்தானத்து கடைசியாக நம்ம போட்ட வீடியோவில் 466 சி போர்டில் 6 அல்லது 0 அப்படி சொன்னேன். 0 சூப்பராகவே உட்காந்துருச்சு. இன்றைக்கி மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 920க்கு 0க்கு 6 அப்படி சொல்லிட்டு வச்சுட்டான். நான் இன்றைக்கி எதிர்பார்த்தது 1, 2 அல்லது 8 அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது நம்ம ஏமாற்றிட்டாங்க. சரி நண்பர்களே, இப்போ என்ன கெஸ்ஸிங்கில் இருக்குது, என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதே டார்கெட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 356 அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் கொடுத்த ஃபாலோஅப் நம்பரே தான் நாளைக்கு நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அப்படிங்கும்போது என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, 356 அப்படிங்கும்போது நான் இந்த இடத்த டார்கெட் பண்ணுறேன். ஏன்னா பழைய ரிசல்ட்லேருந்து இவன் அடிக்க மாட்டேங்கிறான், பார்த்துட்டேன். அப்படிங்கும்போது என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3க்கு 6, 5க்கு 4, 6க்கு 3, 643ன்னு ஒரு செட்டு கண்டிப்பாக இவன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்னும் மேலே அதிகபட்சமே 3 செட்டுக்குள்ளே எல்லா வேலையும் நான் முடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்குரிய முயற்சிகள் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதிகபட்சமாக 3 நம்பர், ஆல் போர்டு அதிகபட்சமாக 2 நம்பர் இதில் தான் டார்கெட் பண்ண போகிறேன். சரியா? ஏன்னா இவங்களை இப்படியே சும்மா விட்டால் சரி வராது. 4D நான் தூக்கியே ஆகணும். பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எந்த மாதிரி வரும், அடுத்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 643
ஓகேவா? 6 4 3 இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல 2க்கு 5 நான் 3க்கு 6. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 3 5 6ங்களா? 2க்கு 5 3க்கு 6, 5க்கு 8, 5க்கு 1 6க்கு 2, 682. இந்த 2 செட்டோட நான் இப்போ கடையை மூடலான் இருக்கேன். நாளைக்கு வர மிஷின் நம்பரை வச்சு இன்றைக்கி சொல்ல போனால் 250க்கு மேலே நான் எடுத்த கணக்கு பிசியில் 55 எடுத்தேன். ஆனால் இவன் ஒரு நம்பர் ஏற்றி 56 அடிச்சிட்டான். மிஷின் நம்பர் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் அதை கணக்கு பண்ணி எடுத்ததில் எனக்கு வந்து 55 அல்லது 56 அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்தேன். இன்றைக்கி மிஷின் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 643 682. ஐயோ ரைட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க. என்ன விஷயம் சொல்கிறேன்னு முதல்ல காது கொடுத்து வாங்கிக்கோங்க, அப்புறமேலே பேசிக்கும். இதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி மிஷின் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மிஷின் நம்பர்லேயே கன்ஃபியூஷன் இருக்குது எந்த நம்பரு அப்படி சொல்லிட்டு. 0459. இந்த 0459க்கு நான் எடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 134 332 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா பிசியில் ஒருவேளை 5க்கு 5 9க்கு 5 அப்படி சொல்லிட்டோம், 5க்கு 2 9க்கு 5ன்னு சொல்லிட்டோம். நான் 2 நம்பர் எடுத்தேன், 55 25 அப்படி சொல்லிட்டு நம்பர் எடுத்தேன். இது நம்ம 32 42ன்னு எடுத்தேன். ஆனால் மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டாப்புல 55க்கு 56 வச்சுட்டான். அந்த பேட்டர்ன் ஓரளவுக்கு இப்போ உட்கார ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து ஒரு வேளை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கணக்குப்படி இதுதான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். அது உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு கெஸ்ஸிங்கில் உட்காருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. 643 682 643 682. சரி, இப்போ இது இல்லாமல் இன்னொரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அப்படி சப்போஸ் இதில் மேட்ச் ஆகலை அப்படிங்கும்போது 356. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுங்க. சரி, இப்போ வந்து இந்த ஒரு 4 நாட்களாக வந்த வரலாற்று சூடை எடுத்து பார்ப்போம். 8க்கு 9 9க்கு 8 9 7 8. ஓகேவா? இந்த டி போர்டில் 8 9 7 8, ஏ போர்டில் 0 5 0 9, பி போர்டில் 8 3 7 2 9 3 1 0. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0 5 0 9 அப்படிங்கிற பேட்டர்னில் 0 5 0 9 இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 509 இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. ஓகேவா? இப்படி இந்த பேட்டர்னில் போனால் 509க்கு அப்புறம் நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா 509 509 அப்படிங்கும்போது அந்த பேட்டர்ன் படி வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறத சும்மா செக் பண்ணி பார்ப்போம். அப்போ ஓரளவுக்கு இது மாதிரி தயாரிக்க வேண்டியதான், புதுசாக கார் தயாரிக்கிற மாதிரி. வேறு என்ன பண்ணுறது? ஒரு நாள் ஒரு மாதிரி அடிக்கிறான். எப்படின்னு இதில் இப்படி ஒரு ட்ரை பண்ணால் திடீர்னு ஒரு லக்கில் வந்தாலும் வர்றது தான். ஸோ 509 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 509 அப்படிங்கும்போது ஒருவேளை ஏ போர்டில் 5ன்னு ஒரு கணக்கு வச்சுக்குவோம். ஓகேவா? சரி, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 7 2 3 7 2 3 7 2. ஓகே, 3 7 2 அப்படிங்கும்போது 2க்கு 4. அப்போ 5க்கு 4ன்னு ஒரு கணக்கு வச்சுக்குவோம். 310. சரியா? 310 அப்படிங்கும்போது 10க்கு அப்புறம் ஒருவேளை இவன் இந்த இடத்துல 410 இருக்குது. சரி, இருங்க வரேன். சி போல் பார்த்தீங்கன்னா 310. அப்போ நான் இந்த இடத்துல வந்து 410 இருக்குது. 410க்கு அப்புறம் 5 அப்படிங்கும்போது 545 ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்க நண்பர்களே. எப்படி இங்கே காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்தது 9க்கு 6. நான் திரும்ப சொல்ல நண்பர்களே, கரெக்டாக உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. 9க்கு 5 2க்கு 4 0க்கு 5, 9க்கு 6 2க்கு 4 0க்கு 3, 9க்கு 6 2க்கு 8, சரி 2க்கு 8 0க்கு 2. இதுதான் நான் 3 செட்டு எடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வருதா பாருங்கள். பார்த்துட்டு கெஸிங்கில் வந்தால் எடுத்துங்க. ஏன்னா
நான் வந்து எடுத்து கொடுக்குறது அதிகபட்சமாக இது கூட தான் முடியும். இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களும் அதிகபட்சமாக கெஸ்ஸிங் 3 நம்பருக்குள்ளே முடிக்கிறோம், ஆட்டத்தை முடிக்கிறோம், வெற்றியை பெறுறோம். நான் வெறி கொண்டு இருக்கேன், பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. சரியா? 545643682. ஆனால் ஆல் போர்டு நான் நாலுலேருந்து ஒரே ஒரு நம்பர் எடுக்க டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா? அந்த ஒரே ஒரு நம்பர் டபுள்ஸ் மாதிரி உட்காரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நாளைக்கு டபுள்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏசியில் டபுள்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. 9-5 55. இன்றைக்கி 56 பிசியில் வந்தது, நாளைக்கு ஏசியில் 55ஆக வரலாம். இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டோ சி போர்டோ, நான் ஆல் போர்டு சி போர்டு கண்டிப்பாக வந்து நாளைக்கு அந்த கெஸ்ஸிங் வரும்போது, அந்த மிஷின் நம்பர் வரும்போது கொஞ்சம் எடுக்கிறேன். ஏன்னா மிஷின் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அப்படியே இறக்கி கொண்டு வர மாதிரி தெரியுது. என்னோடய நாலேஜுக்கு சொல்கிறேன். அதனால் பார்ப்போம் எப்படி கெஸ்ஸிங்கில் வருது அப்படிங்கிறது. இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கிறது இந்த நம்பரு உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. சப்போஸ் வந்து இதுலேருந்து மாற்றங்கள் இருந்தால் நான் கண்டிப்பாக நாளைக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவேன். 643 682 545 அவ்வளோதான். ஓகேவா? பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு இருக்கோ யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலில் அப்படியே லைக் பண்ணி புதுசாக பார்க்குற நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. 20 செட்டு 30 செட்டு கொடுத்து ஏபிஎஸ்சி பிசில் இதையும் வை அதையும் வை சேர்த்து வை எல்லாத்தையும் வையின்னு ஒரே தடையை முடித்து நம்ம நெஞ்சு வலி வர அளவுக்கு கூட நான் இந்த மாதிரி வச்சுக்க மாதிரி இல்லை. கரெக்டாக 3 நம்பரு அவ்வளோதான். ஆல் போர்டா 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்தோன்னா சி போர்டு அண்டு ஆல் போர்டு தெளிவாக எடுத்து கொடுத்துருவேன். அதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜிபேயில் 100 ரூபா அனுப்புவீங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஒன்லி ஃபார் கேரளா பீப்புள்ஸ். அவ்வளோதான். திரும்ப அடுத்த வீடியோவில் நல்ல வெற்றியோடு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். வெற்றி தோல்வி சகஜம், ஆனாலும் முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கணும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. ஓகேவா? கண்டிப்பாக சொன்ன மாதிரி வெற்றி வரும். நான் இன்றைக்கி எடுத்த ஃபாலோஅப் நம்பர் 692. அதுவே நாளைக்கு ஒரு வேளை வந்தாலும் வரலாம். 9க்கு சாரி இன்றைக்கி வந்து 3க்கு 6, 5க்கு 9, 6க்கு 2, 692ன்னு வந்தாலும் வரலாம். பார்ப்போம். திரும்ப அடுத்த வேளையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த 920க்கும் நான் கணக்கு எடுத்திருக்கேன். 350க்கும் காமனாக வர நம்பர் தான் 3 நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன். பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் நண்பர்களே. ஓகேவா? நம்மளுடைய சேனல் சார்பாக அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.